வணக்கம் நண்பர்களே. தாவேக தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜயனுடைய கட்சி தேர்தலுக்கு போட்டியிட விருப்ப மனு கொடுத்தவர்கள். இவர்களிடம் 2 கோடி ரூபாய் நீங்கள் டிடி தலைமை கழகத்தின் பேரில், அதாவது கட்சியினுடைய பேரில் வங்கி கணக்கில் நீங்கள் 2 கோடி ரூபாய்க்கு டிடி எடுத்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் கேட்டதா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கேட்டதா ஒரு செய்தி. இதை கேள்விப்பட்டவுடனே தலைமையிடம் கூப்பிட்டு, ஏன் இப்படி வேட்பாளர்கள்ட்ட 2 கோடி கேட்குறீங்க, அப்போ காசு வாங்கிட்டு தான் சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. இல்லை, நான் தனிப்பட்ட பேரில் கேட்கல, கட்சிக்கு தானே கேட்டேன், அப்போ தான் அவங்களுக்கு செலவழிக்கிற கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்க்க முடியும் அப்படின்னு பதில் சொன்ன மாதிரியும், 2வது நாளைக்கு கட்சிக்கு நிதி எப்படி வந்துச்சு அது இது நாளைக்கு கேள்வி இருந்தால் கூட இதை நம்ம ஒரு கணக்கில் காட்டலாம் இல்லையா அப்படின்னு ஒரு மழுப்பல் பதிலும் வந்ததாக தகவல்கள், பொது வலைதளங்களில் வந்த, சமூக வலைதளங்களில் வந்த தகவல்கள். இப்படி கட்சியில் வேட்பாளர் ஆகணும்னாலே பணம் கட்டணுங்கிறது திராவிட கட்சிகளுடைய ஒரு நடைமுறை. குறிப்பாக திமுக பணம் கொடுத்தா தான் அங்கே காசு மன்னிக்கணும், காசு கொடுத்தா தான் அங்கே எம்எல்ஏ சீட்டு. கொஞ்சம் மாறுபடும் ஜெயலலிதா இருக்கும்போது, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்த அதிமுக. ஆனால் இப்போது தாவேக்காவும் காசு கொடுத்தா தான் உனக்கு சீட்டு அப்படின்னா, காசு கொடுக்கறது கூட ரெடியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? டெபாசிட் வாங்குவாங்களா? இப்படி கேள்வி வைக்கிறேன்னு தப்பாக எடுத்துடாதீங்க. அவங்க டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். ஒவ்வொரு தொகுதியிலையும் கடுமையான போட்டி, எத்தனை ஆயிரம் கோடிகளை இறக்கி அவங்க அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. இவர் அவ்வளோ ஈஸியாக ஜெயிக்க விட்டுருவாங்களா? கடைசி நேர காலை வாருதல்ங்கிறது என்னென்னு அவருக்கு தெரியல. தாவேக்கால இருக்கிற எந்த தலைவருக்குமே தெரியல, விஜய் உட்பட. கடைசி நேர காலை வாடுறதுங்க என்னங்கிறது சீனியர் அரசியல்வாதிகள்கிட்ட கேளுங்க. கொள்கை இருந்துட்டால் போதும், கோட்பாடு இருந்துட்டால் போதும், இவ்வளோ ரசிகர்கள் இருந்துட்டால் போதுன்றீங்க. அதை தாண்டியும் ஒன்று இருக்கிறது. என்னங்கிறது தொடர்ந்து என்னுடைய சேனல் பதிவில் நான் போடுறேன். தொடர்ந்து அரசியல் உண்மைகளை சொல்லிக்கிட்டே வர்றேன். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.